Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு அழைக்கிறேன். போகிற வாரம் யோசேப்பு சகோதரர்களை மன்னித்து நீங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எகிப்து தேசத்துக்கு வாங்க, இங்கே உங்களுக்கு வேண்டிய உணவு தங்குமிடம் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி அனுப்புறதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. ஏசப்பா கொடுத்த வாக்கின்படியாக அவங்க எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அவங்க பிள்ளைகள், மனைவிகள், ஆடு மாடுகள் இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே 70 பேர் புறப்படுறாங்க. கானான்லேருந்து எங்கே போகிறதுக்கு? எகிப்துக்கு போகிறதுக்கு 70 பேர் புறப்படுறாங்க. இந்த 70 பேரும் அப்படியே மெல்ல வராங்க. ஏற்கனவே யோசேப்பு சொல்லியிருந்தார், நீங்கள் எகிப்துக்கு வந்தீங்கன்னா கோசே நாடை கேட்கணும், உங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னு கேட்டால் பார்வோன் ராஜாவிட்ட ஆடு மேய்க்கிற தொழில் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எகிப்தில் போய் சேர்ந்தோடனே அப்படியே முதல்ல யோசேப்பை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் என் 11வது பிள்ளை, காணாமல் போன பிள்ளை, செத்து போன பிள்ளை யோசேப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. தம்பி, தங்கச்சி, எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு அப்பா தன்னுடைய மகனை பார்க்குறாருன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல. யோசேப்புக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, ஏசப்பா, எங்கள் அப்பாவை இங்கே பார்க்க கொடுத்து வச்சிங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி அப்படியே வந்தவங்களுக்கு எல்லாரையும் அப்படியே வரவேற்று சாப்பாடு கொடுத்து நேரே பார்வோன் ராஜாவிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. யாக்கோபு பார்வோனை பிளஸ் பண்ணாங்க. அந்த பிளஸ் பண்ணிட்டு அந்த பார்வோன் ராஜா அந்த யாக்கோபிட்ட கேட்டாங்க, ஐயா, உங்களுடைய தொழில் என்னன்னு கேட்கும்போது ஆடு மேய்ப்பது தான் எங்களுடைய தொழில்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த நாடு வேணும்னு சொல்லும்போது, ஐயா, ஆடு மேய்ப்பதற்கு வசதியாக இருக்கிற இடம் அந்த கோசே நாடு எங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னே யோசேப்பிட்ட பார்வோன் ராஜா உத்தரவிட்டார். சரி, அவங்களெல்லாம் நீ கோசே நாட்டில் போய் உட்கார வை, அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொடுன்னு சொல்லி யோசேப்புக்கு கட்டளையிட்ட உடனே யோசேப்பு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த 70 பேரையும் கூப்பிட்டு அந்த கோசே நாட்டில் போய் உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய தண்ணி வசதிகள், சாப்பாடு வசதிகள், எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார். அவங்க கோசே நாட்டில் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பெருகி எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் யாக்கோபு ஒன்று சொல்லியிருந்தார்ல, நான் சாக போகும் நேரத்தில் என்னை கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி யாக்கோபுக்கு அந்த வயது சென்ற நேரத்தில் அப்படியே அவருடைய சொல்படி கானான் தேசத்தை கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ணாங்க. தம்பி, தங்கச்சி, பாருங்க, ஒரு சொந்த சகோதரர்கள் எவ்வளவு உதவி செய்தாங்கன்னு சொல்லி நம்ம இந்த கதையில பார்த்தோம்ல. பாருங்க, ஒரு டைம்ல என்ன பண்ணாங்க, தூக்கி அவனை குழியில போட்டாங்க. அதே சகோதரன் இப்போ அவங்கள எகிப்தில் கொண்டு அந்த கோசே நாட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்காருன்னு சொன்னால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்ற வேத வசனத்தின்படியாய் ஒவ்வொரு நம்ம பைபிள் ஸ்டோரி, நான் சொல்கிறதெல்லாம் பைபிள் ஸ்டோரி, திருப்பி நான் சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷதையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்த போதில் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்டோரிக்கு முன்னாடி கேட்டேன் இல்லை, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களும் அவளுக்கு பிரியம் என்ற வேத வசனத்தின்படியாய் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது யோசேப்பை கோபுரத்தில் வைத்த அதே கடவுள் நம்ம என் கோபுரத்தில் வைத்து அழகு பார்ப்பார் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சொல்வோமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கை கூப்புவோம். அன்புள்ள இயேசப்பா, தன்னுடைய சொந்த சகோதரர்களை எகிப்துக்கு அழைத்து போய் அவர்களை காப்பாற்ற உதவி செய்தீரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அதற்கு யோசேப்பு காரணமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் யோசேப்பையோடு கூட இருந்தீர் என்பதற்கு அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய ஜெபம், அவனுடைய தாழ்மை என்று நாம் பார்த்தோம். ஆண்டவரே,
அப்படிப்பட்ட தாழ்மை, மனதுருக்கம், அன்பு, காருண்யம் உம்முடைய தயவு எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.